வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் காலை 10 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகள். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசின் பேரிடர் மீட்பு படை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குழு பாத்தீங்கன்னா வயநாடு சென்றிருக்கிறார்கள். வயநாட்டில் கடுமையான பாதிப்பின் காரணமாக அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி, சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியை 35% உயர்த்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாம். அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலச்சரிவின் காரணமா நிலச்சரிவால் பாதித்த வயநாட்டு மக்களை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் புதன்கிழமை காலை பயணம் மேற்கொள்வதாக இருந்த சூழ்நிலையிலே மோசமான வானிலை காரணமாக பயணங்கள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸ் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் நண்பர்களே. அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸே ஒரு 10 பேர்கிட்ட அங்கே இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இறந்திருக்கிற மாதிரி இந்த தகவல்கள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 2025 ஆண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர ஆன்லைன் விண்ணப்ப பதிவு நாளை தொடங்குவதாக தகவல்கள் வெளியாகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளா மாநிலத்திற்கு ரூபாய் 5 கோடி நிவாரணமும் 2 IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுவை அனுப்பியுள்ளதாக தமிழகத்தின் சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 137 நாட்களுக்கு பிறகு மேட்டூர் அணையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா, அதாவது 137 நாட்களுக்கு தண்ணீரை திறக்க மினிமம் ஒரு 4 to 5 months திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிட்டத்தட்ட 120 அடிக்கு மேல் உள்ளதன் காரணமாக 2024 2025 ஆண்டு பாசன ஆண்டில் சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பாசன நிலங்களுக்கு மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய்களில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் தண்ணீர் திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. ஸோ இது போல பற்பல தலைப்பு செய்திகளோடு அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். நன்றி.